Hello everyone, welcome to GrabCoder. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டிலிருந்து ஒர்க் பண்ண எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஆன்லைன் மீட்டிங்ஸ் நடத்தும்போது என்னென்ன விஷயங்களும் முக்கியமாக கவனிக்கணுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ். அதாவது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆன்லைன் மீட்டிங் போது நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ் ரொம்பவே தாக்கம் செலுத்தும். அதாவது ஆப்போசிட் சைட்டில் இருக்கிறவர் நம்மளை மேலே நல்ல அபிப்பிராயம் கொண்டு வரணும்னு சொன்னால் அவர் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவார் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், என்ன நிலைப்பாட்டில் இருக்குங்கிற விஷயத்தை. ஸோ நம்ம வீட்டில் தானே இருக்கோம்னு சொல்லி டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எது வேணால் போடலாம்னு சொல்லி நினச்சிக்கூடாது. ஒரு லைட் கலர் ஷர்ட்ஸ் ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம்னு சொன்னால் பேக்ரவுண்ட். அதாவது நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவர் பேசும்போது அவரை டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது திங்ஸோ அல்லது ஒரு ட்ராயிங்ஸோ ஏதாவது லைக் தட் ஏதாவது இருந்து சொன்னால் அவர் பேசும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ லைட் கலர் பேக்ரவுண்ட்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப மோஸ்ட்லி வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம பேசும்போது நம்மளோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ நம்ம கவனம் செலுத்த போகிற மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் லாகின் ஆன் டைம். அதாவது மீட்டிங்குக்கு உங்களுக்கு டைம் ஒன்று அலோகேட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு முதலே, அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முதலே நாம் நம்மளோட ப்ரீ செக்ஸ், அதாவது டெக் செக்ஸுகளை செஞ்சு கொள்ளணும். ஸோ நம்மளோட கேமரா ஒர்க் பண்ணாமல் போகலாம், அல்லது இன்டர்நெட் கனெக்ட் பண்ண இயலாமல் போகலாம். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முதலே நாம் லாகின் ஆன் டைமுக்கு முதல் லாகின் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வர டெக்னாலஜி இஷ்யூஸ், இன்டர்நெட் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட மீட்டிங் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முதலே நம்ம எல்லா ப்ரீ செக்ஸும் முடிச்சுட்டு ஆன் டைமுக்கு லாகினாக ரெடியாக இருந்துட்டோம்னு சொன்னால் நம்மளோட மீட்டிங் ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் டு த கேமரா அண்ட் நாட் டு த ஸ்க்ரீன். அதாவது நம்ம பேசும்போது ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபேஸை பார்த்து, அப்போ ஆப்போசிட் சைட்டில் பேசிகிட்டு இருக்கிறவரை ஃபேஸை பார்த்து பேசக்கூடிய மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம நிறைய பேர் அப்படி தான் செய்வோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேமராவை பார்த்து பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட வெப்கம் உங்களோட ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால் உங்களோட கேமராவை பார்த்து பேசக்கூடிய மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவர் அவரை பார்த்து பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறத அவாய்ட் பண்ணி நம்ம கேமராவை பார்த்து பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த முக்கியமான விஷயம்னு சொன்னால் அட்ஜஸ்ட் யுவர் லைட்டிங். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கும்போது உங்களோட சரௌண்டிங் ரொம்ப இருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் பேசுகிறவருக்கு உங்களை தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ உங்களோட லைட்டிங்ஸை ப்ரீ செக்ஸ் டைம்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபேஸுக்கு லைட்ஸ் ஸ்பாட் விழுகிற மாதிரி அந்த லைட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்போசிட் சைட்டில் பேசுகிறவருக்கு உங்களோட ஃபேஸ் கிளியராக தெரியக்கூடிய மாதிரி அந்த வீடியோ கன்வர்சேஷனில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கும் உங்களோட விஷுவல். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் மியூட் யுவர் மைக்ரோஃபோன் when necessary. அதாவது தேவையான டைமில், அதாவது ஆப்போசிட் சைடில் ஒரு ஆள் பேசும்போது நம்மளோட சைடில் நாய்ஸஸ் கூட இருக்குன்னு சொன்னால் அவருக்கு பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாம் நம்மளோட மைக்ரோஃபோனை மியூட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் பேசும்போது நம்மளோட மைக்ரோஃபோன்ஸை நாம் மியூட் பண்ணி வைக்கிறதும் நாம் பேசும்போது அதை எனேபிள் பண்ணிவிட்டு பேசுகிறதும் ஒரு கிளியரான கன்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் திங்க் அபவுட் யுவர் ஆக்ஷன் ஆன் கேமரா. ஸோ கேமராவுக்கு முன்னுக்கு இருந்து பேசும்போது நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட ஃப்ரேம் மாறாத மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஆப்போசிட் சைடில் இருந்து பேசுகிறவர் நம்மளோட ஃபேஸ் கிளியராக தெரியுதா அல்லது நாம் அங்கே இங்கெல்லாம் செஞ்சு நம்மளோட ஃபேஸ் தெரியாமல் போயிடுமாங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டு நம்ம அங்கே இங்கே அசையணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது கேமராவை மியூட் பண்ணிவிட்டு நாம் நம்மளோட விஷயங்களை முடிச்சுட்டு மீண்டும் கேமராவை ஆன் பண்ணி நம்மளோட சரியான பொசிஷனில் இருந்து பேசினா ஒரு தெளிவாக இருக்கும். நம்மளோட ஃபேஸ் ஆல்வேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால்
மேக் ஷுவர் யூ கேன் see the டைமர். இது எல்லா நேரத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் சில சந்தர்ப்பங்களில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஸ்பீச் ஒன்று நம்மளை ஒரு டைமுக்குள்ளே செய்ய சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த டைமரை பேஸ் பண்ணி நாம் அந்த டைமுக்குள்ளே அந்த ஸ்பீச்சை முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கிற டைமாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் டைமை யூஸ் பண்ணி நீங்கள் டைமரை செட் பண்ணினாலும் சரி, அல்லது மெனுவலாக ஒரு டைமரை டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மீட்டிங் டைமில் ஆல்வேஸ் அந்த டைமரை பார்க்கக்கூடிய மாதிரி அதை செட் பண்ணி வச்சிடணும். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம பார்க்க போகிற கடைசி விஷயம் என்னென்னு சொன்னால், யூஸ் த chat ஃபங்க்ஷன் ஆன் யுவர் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் நடக்கிற அப்ளிகேஷனில் chat ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைவேட்டாக நீங்கள் ஒருத்தரோட ப்ரைவேட் மெசேஜஸ் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அந்த chat ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவிலே நாம் அந்த ஆன்லைன் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே சில விஷயங்களை ப்ரைவேட்டாக பேச முடியாமல் இருக்கும். ஸோ அதற்காகத்தான் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற chat ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக பர்சனலாக ஒருத்தரோட கண்டெக்ட் பண்ணணும் அல்லது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் அந்த chat ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிடும். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஷேர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அல்லது உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆன்லைன் மீட்டிங் நடக்கும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் அடிஷ்னலாக கவனிக்க வேணும்னு சொல்லி உங்களுக்கும் சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியணும்னு நினச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் டுகெதர் GrabCoder சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.